ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. The book of Proverbs chapter 8 verse 20. நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். எதற்காக என்றால் களஞ்சியங்கள் நிரப்பப்படுவதற்காக மாத்திரமல்ல, மெய்ப்பொருளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. அவை ரெண்டு விதமான காரியங்கள். நாம் நீதியின் வழியில் நடக்கும்போது நியாய பாதைகளிலே கர்த்தரால் நடத்தப்பட்டு நாம் நீதியின் வழிகளை கை கொள்ளும் பொழுது, நியாய பாதைகளை நம்ம பின்பற்றுகிறதான சமயங்களிலே கர்த்தர் நம்மை அவர் என்ன செய்கிறார் என்றால் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். என்னவென்றால், இந்த களஞ்சியங்கள் நிரம்பும், அதே போல ஆண்டவர் என்ன செய்கிறார், மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். மெய்ப்பொருளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள களஞ்சியங்களை கர்த்தர் என்ன செய்வார், நிரப்புவார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். அதே போல மெய்யான பொருளையும் நாம் என்ன செய்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த மெய்யான பொருள் அப்படி என்றால் பொய்யானதும் இருக்கிறது என்று அர்த்தம். மெய்ப்பொருள் அப்படி என்றால் பொய்யான பொருளும் உண்டு. மெய் எதெல்லாம் மெய்யானது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மெய்யானவைகள் எவைகள், பொய்யானவைகள் எவைகள், ரெண்டும் நம்ம தெரிந்து கொண்டால்தான் நான் மெய்யானவைகள் என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். அர்த்தம், மெய்யானவைகளை சுதந்திரிப்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மெய்யானவைகளை சுதந்திரிப்பீர்கள். உலகத்தில் உள்ளதான மக்கள் அவர்கள் பொய்யானவைகளையே என்ன செய்கிறார்கள், அவர்கள் நாடுகிறார்கள், தேடுகிறார்கள், அதை அவர்கள் சுதந்திரிக்க முற்படுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது எல்லாமே அது மெய் அல்ல, பொய். பணம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு என்ன செய்யாது, நம்ம கையில் இருக்காது. ரொட்டேஷன், பணத்துடைய வேலை என்ன தெரியுமா, அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிறதான 100 ரூபாய் நாளைக்கு உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம். இல்லை, ஒரு மாதம் பொறுத்து 100 ரூபாய் உங்கள் கையில் இல்லாமல் இருக்கும், அடுத்தவங்க கையில் போயிடும். அதே போல் அது மாறிக்கொண்டே இருக்கும், பணம் போய்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். அதே போல நிரந்தரமாக உங்கள் கையில் பொருள் இருக்க போறதில்லை. இந்த உலகத்தினுடைய பொருள் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. இந்த உலகத்தில் நீங்கள் வாங்கி வைக்கிற ஒரு வீடு தலைமுறையாக நிலைநிற்கும் என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற உங்களோட வீடு அடுத்த தலைமுறையில் பிள்ளைகள் கையில் இருக்குமா என்றது நிச்சயம் இல்லை. ஆகவே பொருள் நிரந்தரம் அல்ல, பொன் நிரந்தரம் அல்ல, அது மெய்யானதல்ல. அது நம்முடைய வாழ்க்கையில என்றெங்கும் நித்தியமாக நம்மோடு கூட இருந்து நமக்கு மெய்யான சந்தோஷத்தை தருவதில்லை. மெய்யான பொருள் என்று சொன்னால் அது சந்தோஷத்தை கொடுக்கும், அது சமாதானத்தை கொடுக்கும், மெய்யான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். அல்லேலூயா. உலகத்தில் நமக்கு மெய்யான சந்தோஷம், சமாதானம், நம்ம மரிக்கும் பொழுது நமக்கு மெய்யானது நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற ஜீவன் அது மெய்யானது அல்ல. அது நமக்கு மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதல்ல. நம்முடைய சரீரத்தில் நம்முடைய பெற்றிருக்கிற சரீரம் இதுக்கு மெய் என்று பெயர். ஆனால் நான் ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன், இங்கே சொன்னா தெரியல. இது மெய்யா? இது எத்தனை பேர் மெய்ன்னு சொல்லுவீங்க? இது உண்மையில் இது மெய் இல்லை, இது பொய். அப்படித்தானா? இப்போ இன்றைக்கு கருத்த முடி இருக்கிற ஆட்கள் 5 வருஷம் பொறுத்து பாருங்க, உங்கள் முடியெல்லாம் என்ன செய்கிறது, வெள்ளையாய் போகிறது. என்னதான் வாங்கி நீங்கள் தேய்ச்சாலும், என்னதான் நீங்கள் அடித்தாலும் ஒரே வார்த்தை மறுபடியும் வெளுத்து போகுது. ஆகவே இது மெய்யானதா? இது மெய்யில், இது பொய் தான். ஏதாவது இது மெய் என்று சொல்ல முடியுமா?
மெய். காண்கிறது எதுவுமே மெய் கிடையாது. பார்க்கிறது எது மெய் மெய் அல்லவே அல்ல. நம்முடைய ஆரோக்கியம் மெய் இல்லை. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமாங்கிற தெரியவே தெரியாது. அடுத்த நிமிஷத்தில் நமக்கு இருக்குமா தெரியும். நம்முடைய உயிர் மெய் அப்படின்னு சொல்ல முடியுமா? மெய் எழுத்துக்கள் சொல்லலாம். என்னென்னோ மெய் இருக்கு, மெய் எழுத்துக்கள். அப்போ எழுத்துக்கள்ல மெய் எழுத்துக்கள் இருக்கிறப்ப மீதி எழுத்துக்கெல்லாம் பொய் எழுத்துக்கலாம். அது தெரியல. அந்த பெயர் எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. மெய் எழுத்துக்கள் எத்தனை? தமிழ் பேசுறான்னா அதெல்லாம் இங்கே கேட்கக்கூடாது. இங்கே மெய் எழுத்து என்ன, அப்புறம் பொய் எழுத்து என்னன்னு கேட்பீங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் மெய் என்று பெயர் போடப்படுகிறது எல்லாமே உண்மையாக மெய் இல்லை. ஆகவே மெய்யானது எவைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். எவைகள் மெய்யானவைகள்? தேவன் மெய்யானவர். அல்லேலூயா. அதாவது நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். அவரை தவிர மீதி எல்லாமே நான் சத்தமா சொல்லியாச்சுன்னா அதை யாராவது பிடிச்சி என்ன செய்ய போறாங்க? சண்டைக்கு வந்துட போறாங்க. மற்றதெல்லாம் போயின்னு சொன்னாரு. இப்ப அப்படித்தானே காலம் கெட்டு போய் கிடக்கு. இருந்தாலும் நம்ம சொல்லத்தானே வேணும். மெய் மெய் தானே சொல்லணும், பொய் பொய் தானே சொல்ல வேண்டும். ஆகவே இயேசுதான் மெய்யான தெய்வம் சொல்றவங்களாம் சத்தம் அவரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே மெய்யான தேவன். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்க ஒப்பான யாதொரு சுரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால தேவன் ஒருவர் தான் மெய்யானவராக இருக்கிறார். இயேசு ஒருவர் தான் மெய்யான தேவன். அவர் ஒருவர் தான் உயிரோடு எழும்பினவர். ஏன் மெய்யானவர் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேசலாம். இன்னும் வேதம் சொல்லுகிறது, அற்புதங்களிலே 2 விதமான அற்புதங்கள் இருக்கிறது உலகத்திலே. உலகத்திலே நடைபெறுகிற அற்புதங்கள் சாத்தான், பிசாசு, வஞ்சகமான ஆவிகள் அற்புதங்களை செய்கிறது. அவைகள் மெய்யான அற்புதம் அல்ல, பொய்யான அற்புதங்கள். பொய்யான அற்புதங்கள். கிறிஸ்தவ உலகத்திலேயும் அப்படிப்பட்ட பொய்யான அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நடக்கிறதா இல்லையா? மாய வித்தைக்காரன் அப்படி பார்க்கிறோம். மாய வித்தை காட்டுகிறவர்கள் எதையோ எடுத்து கொடுக்கிறது பார்க்கிறோம் இல்லையா? வாயை திறந்தா பொன் வருகிறது. அப்படி இருந்தா இந்த உலகத்துல பஞ்சமே இருக்காதே. வாயை திறந்து பொன் எடுத்து கொடுக்க முடியும் என்றால், இப்ப அப்படி ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறதாக அப்படி ஒரு வரத்துல 9 வரங்கள் ஒரு வரம் என்ன? வாயிலிருந்து பொன்னை பிறப்பித்தல். வாயிலிருந்து என்னது? தங்க சங்கிலியை பிறப்பித்தல். அப்படின்னு சொன்னால் சேலமே இங்க கூடிடுமே. எப்படி இருக்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க. உண்மையா? மெய்யான அற்புதங்கள் என்பது அதை வேத புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம் பாருங்க. வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக அற்புதங்கள் உண்டு. அது இயேசு கிறிஸ்துவால் அல்லாவிட்டால் தேவன் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நடப்பித்த அற்புதங்கள், அவைகளெல்லாம் மெய்யான அற்புதங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்துக்குள்ளே நம்ம எந்த வடிவத்திலையும் வராதபடிக்கு நாம் அந்த விக்கிரகங்களை விட்டு நம்ம வேறுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், என்ன அவர் மேன்மை பாராட்ட வேண்டும், நிறைய நாம் மேன்மை பாராட்டலாம். ஆனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவைகளெல்லாம் நஷ்டம் என்று விட்டேன். யூத மார்க்கத்தை விட்டு அவன் வைராக்கியமாய் அவன் வந்தான் என்றால் கர்த்தர் வர வைத்தார். நீங்களா வரணும், இல்லைன்னா வர வைப்பார். நீங்களா வரணும், இல்லைன்னா என்ன செய்வார்? வர வைப்பார். நீங்களா வந்துட்டீங்கன்னா என்ன செய்யலாம்? பொன்னோடு பொருளோடு வரலாம். எகிப்திலிருந்து வருகிற சமயத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்தார்கள்? பொன்னோடும் பொருளோடும் வந்தார்கள். அவர்கள் வந்தார்கள். யார் யாரெல்லாம் என்னன்னா பஸ்கா பாட்டை அடித்து வர்றதுக்கு ஆயத்தமானார்களோ அவர்கள் எல்லாரும் வந்தார்கள். மீட்கப்பட்டவர்கள் வேறு யாராவது அங்கே இருந்திருந்தால்
கர்த்தர் அவர்களை வர வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வர வைக்கிற சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவரா வர வைக்கிறது. இப்போ என்ன ஆண்டவர் வர வச்சது எப்படி தெரியுமா? நானா வரவில்லை, நானாக எப்படி ஆவிக்குரிய சபைக்கு வரவில்லை, நான் என்ன வர வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை வர வைத்தார். ஆனால் என் குடும்பங்களை கர்த்தர் அப்படி வர வைத்திருக்கிறார். அதனால தான் வந்திருக்கிறீங்க, அதனால தான் வந்திருக்கிறீங்க. அப்படித்தானே? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதாவது உங்களை ஒன்றுமில்லாம சுக்கு நூறா உடைத்து மனுஷன் காலில் போட்டு மிதின்னு மிதிக்கிற சமயத்தில் தான் நீங்க எங்க வந்தீங்க, இங்க வந்தீங்க. இங்க வர சமயத்தில் உங்களை போல ஒரு ஒண்ணும் அறியாத ஒருத்தன் என்னையும் கர்த்தருக்கு கொண்டு வந்து வச்சு பிரசங்கம் பண்ண வச்சு உங்களை கொடுக்க வச்சு ஜெபிக்க வச்சு, இப்போ எல்லாம் அன்னைக்கெல்லாம் கந்த துணி போட்டவங்க இன்னைக்கு நல்ல டீசெண்டாக துணி கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர். ஆமே, அவர் தானா, அவர் தானா. குடிசையில் இருந்தவங்களுக்கெல்லாம் வீட்டை கொடுத்தார் இல்லையா? தெருவில் கிடந்தவங்கெல்லாம் வீட்டை தங்க வச்சார் இல்லையா? ஒன்றுமில்லாத நம்மை கர்த்தர் உயர்த்தினாரே. ஆனா எல்லாம் இருந்து சமாதானம் இல்லாம இருந்தவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் அல்லவா? கரங்களை கொட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது அப்படின்னு ஆண்டவர் நேற்றுக்கு என்னோடு கூட பேசினார். அப்படின்னா அவர் நமக்கு கொடுத்தால் தான் முடியும். அவரிடத்துல தான் வெள்ளி இருக்கிறது, பொன் இருக்கிறது. அதை அவர் தான் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். நீங்க உலகத்துல தேடி போக வேண்டாம், உலகத்தை நேசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன். உலகத்தை நேசித்து உலகத்துக்கு பின்னாலே போய் பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் அவர்தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? மெய்யானவைகளை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிந்து கொண்டு மெய்யான காரியங்களையே நம்ம புரிந்து கொண்டு மெய்யான சத்தியங்களை நம்ம பின்பற்ற வேண்டும். மெய் என்ன பொய் என்னங்கிறது எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மெய்யான சபை அப்படி என்று ஒன்று இருக்கிறது. மெய்யான சபை, இதெல்லாம் வசன ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன். அது நீங்கள் வசனம் குறித்துக் கொண்டு ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது 27வது வசனம் அங்கே கீழே படிக்கிற டைமில் அங்கே சொல்லப்பட்டு மெய் தேவன் என்பதை பற்றியதான விஷயங்களை அங்கே அந்த அதிகாரம் முழுவதிலையும் அவரை பற்றிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய் தேவன் என்பதை பற்றியதான விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 13வது வசனத்தில் என்று நினைக்கிற வாசிக்கிற சமயத்தில் மெய்யான அற்புதம் அப்படி என்று வாசிக்கிறோம். மெய்யான அற்புதம். சாராள், அவள் எத்தனை வயதாச்சு? எத்தனை வயது? 90 வயது. 90 வயதிலே அவளுக்கு பிள்ளை பிறந்தது. அற்புதமா இல்லையா? அற்புதம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஜனங்கள் பணிந்து கொண்டார்கள். அவர்கள் அருமையார்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற மெய்யான அற்புதங்களை மக்கள் பார்க்கும் பொழுது மெய் தேவனை கண்டுகொள்வார்கள். பொய்யான அற்புதங்களும் இருக்கத்தான் செய்கிறது. பொய்யான அற்புதங்கள் எங்கே சரியான உபதேசம் இல்லையோ, எங்கே மெய்யான தேவன் ஆராதிக்கப்படாமல் பொய்யான தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்திலே பொய்யான அற்புதங்களும் நடக்கத்தான் செய்கிறது. பொய்யான அற்புதங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ரெண்டுக்கு வித்தியாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டுகொள்ள வேண்டியது அவசியம். மெய்யான அற்புதம் எது, பொய்யான அற்புதம் எது? அதாவது ரட்சிப்பை போதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிரதானமாக அங்கே என்ன செய்ய வேண்டும்? அவர் போதிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் நடக்கிற அற்புதங்கள் மெய்யான அற்புதங்கள். வேற நாமத்தில் நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் பொய்யான அற்புதங்கள். சத்தமாண்டு மயப்படுத்தால் அல்லோயா. ஆகவே அற்புதம் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. எங்கேயோ ஒரு சிலையில் ரத்தம் வருது அப்படின்னு அங்கே போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ ஒரு சிலை பால் குடிக்குது அங்கே போகக்கூடாது. அப்போ அதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய காரியம் அப்படி என்று நினைத்து அங்கே தெய்வ சக்தி இருக்கிறது அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. அவைகள்லாம் பிசாசு பொய்யான அற்புதங்களினாலே ஜனங்களை வஞ்சிப்பார். பொய்யான அற்புதங்களினாலே ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆகவே
அங்கேயும் அற்புதம் நடக்கிறது, அங்கேயும் நடக்கிறது அல்லவா என்று சொல்லி ஜனங்கள் என்ன ஈர்க்கப்படுவார்கள். பிசாசு விதமாக செய்வான். கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசி அவனும் அற்புதங்களை செய்வான். அற்புதங்களை செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று சொல்வீர்கள். உங்களை அறியேன் என்று சொல்லுவாரா? அக்கிரமம் செய்யக்காரே அறியேன் என்று சொல்லுவார். ஆகினாலே இயேசுவின் நாமத்திலே செய்யப்படுகிற அற்புதங்கள் அதுதான் மெய்யான அற்புதமாக இருக்கிறது. எங்கே உபதேசம் இருக்கிறதோ, உபதேசம் இருக்கிற இடத்திலே நடப்பிக்கப்படுற அற்புதங்கள் தான் மெய்யான அற்புதம். இந்த இடத்துல உபதேசம் இல்லையா, தேவனுடைய உபதேசம் சத்தியம் சரியாக போதிக்கப்படாமல் இருக்கிற தவறான உபதேசங்கள் இருக்கிற இடத்திலையும் அற்புதங்கள் நடக்கும். அங்கே சாத்தான் என்ன செய்வான்? ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக அதை செய்வான். எல்லாமே கிறிஸ்தவ போட்டு சிலுவை போட்டிருக்க இடத்துல அற்புதம் நடக்குன்னு போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபதேசம் இருக்கிறதா? உபதேசம் இருக்கும் என்றால் அதுதான் உண்மையான அற்புதங்கள். கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதை நம்ம ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் என்று சொன்னேன். அந்த சாராளுடைய வயிற்றில் பிள்ளை பிறந்தது ஒரு மகா பெரிய அற்புதம் இல்லையா? உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் செய்கிற அற்புதம் அது மெய்யான அற்புதமாக இல்லை, அது பெரிய அற்புதமாக இருக்கும். அது விசேஷமான அற்புதமாக இருக்கும். ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தாங்க, எங்க மகளுக்கு கல்யாணம் நடந்து ஒரு பைசா கடன் இல்லாமல் நடந்ததுன்னு சொல்லி. அவங்களுடைய கணவர் ஒரு அவர் 7,000 8,000 தான் அவர் சம்பளம் வாங்குகிறவர். அதுதான் அவங்க சம்பளமே. ஆனாலும் கல்யாணம் 500 பேர் சாப்பிட்ருப்பாங்க, 600 பேர் சாப்பிட்ருப்பாங்க. கடைசியில் சாட்சி கொடுத்த ஒரு பைசா கடன் இல்லாமல் ஆண்டவர் நடத்தினார். தேவன் அற்புதமா என்ன செய்வார்? மாப்பிள்ளை கொண்டு வருவார். அற்புதமாக உனக்கு பெண்ணை கொடுப்பார். அற்புதமாக வீட்டை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நீங்க முழங்கால நின்று ஜெபம் பண்ண கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்க உண்மையாய் கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு அவரை பின்பற்றினால் அவர் கொடுக்கிறது மெய்யான அற்புதமா இருக்கும். ஆண்டவர் அற்புதமா வீட்டை கொடுத்த எத்தனை பேர் சொல்றீங்க? அற்புதம் எனக்கு வேலை கொடுத்த எத்தனை பேர் சொல்றீங்க? குடும்பத்திலேயே நான் நிறைய சாட்சி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாட்சிகளை நான் சொல்ல முடியும். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். ஆண்டவர் அற்புதமாய் ஒரு வேலை போகிற தருணம் வரும்போது அடுத்த நாள் அற்புதமா என்ன செய்கிறது? ஒரு ஆர்டர் வருகிறது, ஒரு இன்டர்வியூ வருகிறது, வேலை கிடைக்கிறது. அற்புதம் இல்லையா? ஒரு வழி அடையும் பொழுது மறு வழி அற்புதமாய் திறக்கிற தேவன் நம்முடைய தேவன். எங்களை கொட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களா? அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் மெய்யான தேவன், அவர் மெய்யான அற்புதங்களை செய்கிறவன். பிசாசு சொல்லுவான், நீ உபதேசத்தை விட்டு வா, இந்த சபையை விட்டு நீ வா, நீ கர்த்தருடைய வழியை விட்டு நீ வா, நான் உன்னை என்ன செய்வேன்? இந்த உலகத்தில் எல்லா மகிமையும் காண்பித்து கொடுத்து இயேசு விட்ட நீ பணிந்து கொண்டிருந்தால் நான் என்ன செய்வேன்? எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொன்னான். உலகத்தின் மகிமைக்கு பின்னாலே செல்லக்கூடாது. தேவ மகிமை தான் நமக்கு தேவை. We need the glory of God. நீங்க இப்போ பாருங்க, சிலர் பொட்டு இல்லை, பூ இல்லை, காத்துல இல்லை, கழுத்துல இல்லை. அந்த ஆட்களுடைய முகத்தை பார்த்தா கொஞ்சம் கூட மகிமையா தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் என்ன பார்த்தாச்சுன்னா நிறைய போட்டா மகிமை வரும்னு நினைக்கிறாங்க. பொன்னில மகிமை கிடையாது. பொன்னில மகிமை கிடையாது. பெருசா பொட்டு வச்சா மகிமை இல்லை, நிறைய பூ வச்சா மகிமை. அந்த பூவிலையும் மகிமை இல்லை, பொட்டிலையும் மகிமை இல்லை, பொன்னிலையும் மகிமை இல்லை. மோசே சீனாய் மலையில போய் உட்கார்ந்து 40 நாள் உபவாசம் பண்றான். ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பொன்னை உண்டாக்கி அந்த பொன்னை வணங்குகிறார்கள். பொன், வெள்ளி, பட்டம், படிப்பு, உலக அறிவு, உலகத்தின் வஸ்திரங்கள், நல்ல பட்டு வஸ்திரம் போட்டதுனால மகிமை வந்துடுமா? நான் இதெல்லாம் இப்போ நீங்கள் பட்டு வஸ்திரம் போட வேண்டாம் நான் சொல்லலைங்க. நான் அடுத்த வாரம் வரும்போது நீங்களாம் கிழிஞ்சது போட்டு வரக்கூடாது, நல்லாவே போட்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வரும்போது நல்லாவே பட்டு வஸ்திரம் போட்டுட்டே வாங்க. அப்போ வழியில் வரல பாருங்க எவ்வளோ இந்த ஆட்கள் போன வாரம் வரையிலும் என்ன சார் இப்படி இருந்தாங்க, கடந்த வருஷத்தில் இப்படி
கந்தல் வஸ்திரம் உள்ளவங்களா இருந்தாங்க, இப்போ பாருங்க என்ன அழகா இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி அது சாட்சியா இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்ன சொல்றேன், அதல்ல நம்ம நல்ல ஜெபம் பண்ணோம்னா, நல்ல பைபிள் தியானம் பண்ணோம்னா, தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, தியானம் பண்றவங்க, ஜெபிக்கிறவங்க, உபவாசிக்கிறவங்க, இவர்களுடைய முகம் நாளுக்கு நாள் அது பிரகாசமாய் மாறுகிறது, மகிமையாய் மாறுகிறது. இது கர்த்தர் கொடுக்கிற மகிமை, இது தேவ மகிமை. கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் சொன்னதில் ஜுவல்ஸ் போடாத ஆட்களுக்கு இன்னைக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம போடாம இருக்கிறதுக்கு ஒரு என்ன, அதுக்கும் வேதத்தில் என்ன இருக்குன்றால் ஆதாரம் இருக்கிறது. அதனால இருக்கிற மகிமை அப்படிங்கிறது பற்றி சொல்லுகிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே சபையில் கொஞ்சம் கொஞ்சம் இதையும் பேசணும். இது என்ன செய்யணும்? பேசணும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீங்கள் எல்லாமே அப்புறம் என்னன்னா கிலோ கணக்கில் போட்டுட்டு நடப்பீங்க. கிலோ கணக்கில் போட்டு பார்த்தா விக்கிரகம் மாதிரி தெரியக்கூடாது. ஆனால் போட்டுட்டு வாங்க, வந்து என்ன செய்யுங்க, காணிக்க பை போல் என்ன செய்யுங்க, அதை போடுங்க. போட்டுட்டு வர்றது தப்பு இல்லை, அதை போடுங்க. ஏதோ ஒன்று போட்டுக்கிறீங்களா, வெளிநாட்டுக்கெல்லாம் பாருங்க எவ்வளோ டீசெண்டாக ஒரு சின்னது ஒரு ஏதோ ஒன்று போட்டுக்கிறாங்க. அது பொண்ணு களத்தில் இருப்பது நான் பாவம்னு சொல்லலைங்க, கையில் ஒரு சின்ன மோதிரம் இருக்கிறது தான் பாவம்னு நான் சொல்லலை. அது அந்த அலங்காரத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தோன்னா தேவ மகிமை போயிடும். அந்த அலங்காரத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தா இக்கப்போத் இல்லையா, இக்கப்போத் அப்படின்னா தேவ மகிமை எடுபட்டு போயிற்று. எங்க? ஏலியனுடைய இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு தேவ மகிமை எடுபட்டு போயிற்று. நீ ஆண்டவருடைய மகிமைக்கு பின்னாலே போகாமல் ஜபம் வேண்டாம், உபவாசம் வேண்டாம், உனக்கு வேதத்தில் தியானம் வேண்டாம், வேத பாடம் வேண்டாம், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது வேண்டாம். நீ இந்த உலகத்தில் உள்ளதான காரியங்களை நல்ல பியூட்டி பார்லரில் போய் வாரந்தோறும் நீ செலவு பண்ணுறதை காணிக்க போட்டுப்பார், ஊழியத்து கொடுத்துப்பார், தேவ மகிமை உன் குடும்பத்தில் இறங்கும், முகம் பிரகாசமாய் மாறும். கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எப்போ ஒரு சமயத்தில் கல்யாணத்துக்கு பிள்ளை கூட்டிட்டு போய் பண்ணுறது நான் வேண்டான்னு சொல்ல, ஆனால் அங்கே கூட்டிட்டு போய் அந்த ஒரு பாடு பேய் மாதிரி முகத்து இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தா ஏன் போட்டோவில் நல்லா இல்லை, அது அவங்க அலங்கோலம் பண்ணிட்டாங்க. 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கொடுத்து நீ இதுக்கு அலங்கோலம் ஆகணும். அதுக்காக குளிச்சுட்டு நீ என்னென்னா நீட்டாக தலையை அப்படி போட்டுக்கிட்டே வந்தாலே நீ அழகாக இருப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அநேக பிள்ளைங்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நிறைய கல்யாணங்களை பார்த்தா அவங்க பியூட்டி பார்லருக்கு போகிறதில்லை, ரொம்ப சிம்பிளாக வர்றாங்க, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. கரங்களா செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ப்ளவுஸையெல்லாம் கீழே இறக்கி அதான் மகிமையாக இருக்கிறது. நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை மகிமையாய் மாற்றுவா. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவன் பிள்ளை ஒழுங்கீனமா ட்ரெஸ் பண்ணது நான் சொன்னா என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். ஏலி வீட்டை சொல்லணும், ஏலியின் வீட்டை சொல்லி கொடுக்கணும். இக்கப்போத் தேவ மகிமை எடுபட்டு போகும். ஆகினால என்னன்னு நம்ம போடுற பவுடர்ல மகிமை வராது, ப்ளீச் போல மகிமை வராது. கர்த்தர் தம்முடைய மகிமையால் உங்களை நிரப்புவாராக. இப்போ சாத்தான் அவன் சொன்னான், என்ன செய்யணும், மகிமை தருவேன்னு சொன்னான். பிசாசு நமக்கு என்ன செய்வான் என்றால், அவன் உங்களுக்கு வேலை கொடுப்பான், அவன் உங்களுக்கு என்னென்னவோ கொடுப்பான். ஆனால் அவன் கொடுக்குறானா, இது எப்படி உபதேசத்தின்படி நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பார்த்து கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நமக்கு தெளிவாக சொல்லணும், இது நான் உனக்கு ஏற்படுத்தினது, நீ இதை என்ன செய், நீ செய் என்று சொல்ல வேண்டும். இதில் மிக கவனமாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு நல்லதா தெரிகிறது எல்லாமே அது ஆசீர்வாதம் என்று நினைத்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சொல்ல வேணும், ஆண்டவர் நமக்கு சொல்லணும். கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே நீர் சொல்லாமல் நான் எதையுமே செய்யக்கூடாது, உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் சமூகத்தில் கரங்களை வைத்து நம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நம்முடைய சத்தத்தை கேட்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி
தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், நம்முடைய சித்தத்தை செய்யணும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் நடத்துவார். God will lead you in a miraculous way. ஆண்டவர் அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தினாரா இல்லையா? அவள் வழியில ஒன்றும் குறைபட்டு போகவில்லை. ஆண்டவர் உங்களை நடத்தணுமா? கர்த்தர் நம்ம நடத்தணுமா? அவர் சொல் பேச்சு நடக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தம் தானா அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு காரியத்தை சித்தத்தின்படி செய்ய தேவன் உதவி செய்வாராக. அதாவது அநேக காரியங்களை நான் விரும்புகிறபடி நான் நடக்கவில்லை, நான் விரும்புகிறபடி நான் செய்யவில்லை. எனக்கு விருப்பம் வேறு. ஊழியம் கூட எனக்கு விருப்பம் கிடையவே கிடையாது. ஊழியம் கூட எனக்கு விருப்பம் கிடையாது. ஊழியத்துக்கு அதனால வரமாட்டேன்னு சொன்னேன். இப்பவும் கூட விட்டுட்டாருன்னா போயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டுட்டா கூட போயிடுவேன். தினந்தோறும் நினைக்கிறேன், ஆண்டவரே வேற ஒரு ஆளை கொடுத்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் எஸ்கேப் ஆகும். போதும் ஆண்டவரே, 40 வருஷத்துக்கு மேலே செஞ்சாச்சு, இனி நான் கொஞ்சம் என்ன விடும் அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்குறேன். விடுவார் நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றைக்குமே ஆண்டவர் அப்படிப்பட்டு கஷ்டப்படுத்த மாட்டார்ல. அவரும் நல்ல அப்பா தானே. அவர் கேட்குற ஜபத்தை ஆண்டவர் ஜபத்தை கேட்பா நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் என்னென்ன ஊழியத்துக்கு அவர் சொன்னபடி உடனே வரவில்லை. நான் உடனே வரல, மிரட்டி வர வச்சார். உயிரை என்ன செய்வேன், எடுத்துருவேன். நீ உயிரோடு இருக்கணுமா நான் சாகணுமான்னு கேட்டோன்னா தான் வந்தேன். சரி, சாகிறதுக்கு பரவாயில்ல, ஊழியத்தில் சாகலான்னு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பட்னி கிடந்து அடி வாங்கி அவர்கிட்ட அடி வாங்கி சாக வேண்டாம், இங்கே வந்து பட்னி கிடந்தால் சாகலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் பட்னி பசியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பசியும் இல்லை, பட்னியும் இல்லை. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவா. இன்றைக்கு ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் போஷிக்கப்படுகிறார்கள். அநேகரை போஷிக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆரம்ப நாட்களிலே ஒரு வாரம் முழுவதும் சாப்பாடு இல்லாமல் ஊழியத்தில் இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்டதான காலங்கள் இருந்தது. ஆனால் ஒருவருமே பசியை இருக்கக்கூடாதுக்காக தான் வெல்ஃபேர் மூலமாக அரிசி திட்டத்தை வைத்திருக்கிறோம். யாரும் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் அநேகரை போஷிப்பதற்காக அன்றைக்கு யோசேப்பை ஒரு அற்புதமான பாத்திரமாய் தெரிந்து கொண்டது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தில் தெரிந்து கொள்வார். உங்களை கொண்டு உங்கள் குடும்பங்களில் உள்ளவர்களை போஷிக்கத்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கண்டிஷன், யூ மஸ்ட் டூ த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அவர் சித்தத்தை செய்கிறதுங்கிறது மிகவும் கடினமான காரியம். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனாரு. அவர் பெட்டரான இடத்துக்கு அனுப்பல. அவன் இருந்தது பாபிலோனிய தேசம். அது நாகரிகமான தேசம், அன்றைக்கு நல்ல தேசம். ஆனால் இங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னார். அன்னைக்கு பாலும் தேனும் ஓடவில்லை. அன்றைக்கு அவன் வருகிற சமயத்தில் அவங்க பாலும் தேனை அங்கே பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவனை நடத்தினதான தேசத்தில் வந்ததுனால அவன் சந்ததிக்கு இன்றைக்கும் உலகத்திலேயே சிறப்பான இடமாக ஆண்டவர் அந்த இஸ்ரவேலை வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா? உலகமே ஆச்சரியப்படுகிறது. ஒரு குட்டி நாடு, அந்த குட்டி நாடை பார்த்து உலகமே ஆச்சரியப்பட்டு அவர்களை பின்பற்றுகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். ஆபிரகாம் நிமித்தம், ஈசாக்கு நிமித்தம், யாக்கோபு நிமித்தம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். உங்க சந்ததியும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். ஆபிரகாமை போல நம்ம நினைச்சணும் வாழணும். ஈசாக்கை போல வாழணும். உடன்படிக்கையை முறித்து விடக்கூடாது. யாக்கோபை போல நம்ம வாழ வேண்டும். அவள் எல்லாருடைய வாழ்க்கையில தவறுகள் வந்தது. ஆனாலும் அவர்கள் அப்படியே என்ன செய்யவில்லை, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகவில்லை. திரும்ப அவர்கள் என்ன செய்யவில்லை, விட்டு வந்த தேசத்துக்கு போக நினைத்திருந்தால் போயிருக்கலாம். ஆனாலும் விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவரை பின்பற்றினார்கள். கையில் வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஒரு அடி தெரிகிறது, அது இருட்டா தான் இருக்கு. ஆனா ஜெபம் பண்ணா கர்த்தர் வெளிச்சத்தை தருவார். அந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தெரிஞ்சா தான் போவேன் அல்ல, அடுத்தது நாளைக்கு எப்படி என்பது கர்த்தர் நடத்துவார். நாளை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் நடத்துகிற பாதையில் நடப்போம் என்றால் நாளைக்கு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாளைக்கு நம்முடைய கையில் அல்ல, அது கர்த்தருடைய கரத்தில். கர்த்தர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சித்தத்தை நாம செய்யும் பொழுது
என்ன தெரியுமா? கலக்கம் வராது, குழப்பம் வராது. மெய் சந்தோஷமும் மெய் சமாதானம் உள்ளத்துல தங்கும். மெய் பொருளை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அது என்ன? வாட் இஸ் தட் த ரியல் சப்ஸ்டன்ஸ்? அது உண்மையான அந்த பொருள் என்னவென்று சொன்னால் சந்தோஷம், சமாதானம். அந்த பொருள் சப்ஸ்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சப்ஸ்டன்ஸ்? நானும் டிக்ஷனரியில் போட்டு பார்த்தா ஒன்றும் எனக்கு வரல. ஆனால் ஆவியான சொன்ன அதுதான் சந்தோஷம், அதுதான் பொருள். ஹல்லேலூயா. சமாதானம் அதுதான் பொருள். காணக்கூடாத பொருள், ஆனால் அதுதான் பெரிய பொருள். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்தை, வெறுமையாக இருக்கிற உங்க உள்ளத்தை நிரப்புகிற ஒரு சப்ஸ்டன்ஸ், அது என்ன தெரியுமா? தேவன் கொடுக்கிற சந்தோஷம், தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் இருந்தால் அங்கே என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஒன் கண்டிஷன், யூ மஸ்ட் ஃபாலோ தி கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு அவர் சமூகத்தில் பக்தியாய் நடக்க வேணும். ஹல்லேலூயா. மேட்டியும் மட்டும் வர இடம் கொடுக்க கூடாது, தாழ்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தினாலும் நம்ம மனதில் ஒரு மேட்டிமை சிந்தை வந்துவிடவே கூடாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில எளிமை, எளிமை, எளிமை. நம்ம உடை, நடை, பாவனைகளில், பேச்சில் எல்லாம் தாழ்மையா இருக்கணும், தாழ்மையா இருக்க வேண்டும், தாழ்மையா இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம செஞ்ச தப்பு எல்லாத்தையும் கணக்கு போட்டு வச்சிருந்தாருன்னா எப்போ பாதாளத்துல இருந்து எத்தனை தாழ்ந்த பாதாளம் ஒன்று இருக்கு, அங்கத்தான் நம்ம போடணும். எப்போ அனுப்பியிருப்பார். நீங்க சொல்றேன்னா உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்குது? உங்களுக்கு எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? இன்னைக்கு தாழ்ந்த பாதாளத்தில் இருக்க வேண்டியதான் நம்ம. கர்த்தர் கிருபையா, இரக்கமா மன்னித்து 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 அவருடைய அன்பினால இந்த உலகத்துல கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரே, அதுக்கு 1000 நன்றி சொல்ல வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யணும்? நல்ல கை வைத்து ஆராதிக்கணும், நல்ல கையடிச்சு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். கல்லு போல நின்று ஆராதிக்க கூடாது. ஆட்கள்லாம் கல்லு போல நிற்பாங்க, கல்லு போல நிற்பாங்க. ஆண்டவர் உனக்கு செய்த கிருபைகளுக்காக, நன்மைக்காக உனக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கிறாரு. எத்தனை பேர் அது இல்லாம இருக்கிறார்களே? உணவு கொடுக்கிறாரே, உறைவிடம் கொடுத்திருக்கிறாரே, தங்க இடம். எப்படி வந்தது? ஒன்றுமில்லாம போக வேண்டிய இடத்துல கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே. வந்த பணத்தை கொடுத்து மேன்மை பாராட்டாதே, ஒரு காலம் பெருமை பாராட்டவே கூடாது. அகங்காரம், திமிரு, மேட்டிமை, இந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழ்ல அருமையான வார்த்தைகள், ஆனா நல்ல வார்த்தைகள் கிடையாது. நல்ல குணர்த்தப்பட்டியது அல்ல. அது நமக்குள் வராதபடிக்கு தேவ சமூகத்துல வரும்போது, அதாவது தாவீது பாருங்க, தேவ சமூகத்தில் வரும்போது ராஜாவா இருந்தவன் ஆடி பாடி கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கும் பொழுது மீகாள் என்ன செய்தாள்? அற்பமாய் நினைத்தாள், அவமதித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சில தேவ சமூகத்தில் வந்து நம்ம கையை வைத்து அப்படி நிற்கிறத பார்த்தா பிள்ளைகளை நினைப்பாங்க, நீங்க எப்படி வைத்தாலும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த எத்தனையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. முன்னால் இங்கே இருந்தவர், அவர் வந்து ஒரு நாள் பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு முழங்கால் பிடி போட்டார். ஐபிஎஸ்க்கு முன்னால் நான் யாரு பாருங்க. அந்த விதத்தில் தாழ்மை உள்ளதான ஆட்கள், அவர்களை நம்ம உலகத்தில் அநேகரை நம்ம பார்க்க முடியும். தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். ஏன் முன்னுக்குன்னா வந்து முழங்கால் படிப்பட்டு நான் தாழ்மை நினைச்சிடாதுங்க. அதில் சோத்திரம், அதில் வந்து எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்ல, அது தப்பு கிடையாது. அப்படிதான் முழங்கால் போடணும், என் காலை தொட்டு கும்பிடணும், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தணும். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் பொல்லாப்பு எல்லாத்தையும் நீங்களாக்கி ரட்சிப்பார், குடும்பத்தை ரட்சிப்பார், உங்களை அவர் ரட்சிப்பார். தேவ சமூகத்திலே தாழ்த்தினார்கள். யார்? நினிவேயின் மக்கள் தங்களை தாழ்த்தினார்கள், உபவாசம் பண்ணி தாழ்த்தினார்கள். ஆடு மாடு முதலாக எல்லாத்துக்கும் உபவாசம் தான். உங்க குடும்பத்தில் பிள்ளைகளை குறையிலும் அன்னைக்கு வீட்டில் வந்து சமையலில் வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஒன்று வைக்கக்கூடாது. சோத்திரம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி என்ன செய்யணும்?
அன்னைக்கு ஃபுல் ஃபாஸ்டிங், எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 40 நாள் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது என்ன பாடு தெரியுமா? ஜபிக்கிறதுக்கு ஆட்களை முழங்கால் போட வைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாங்க தெரியுமா? அது ஈவன் பாஸ்டர்ஸாக இருந்தால் கூட கொஞ்ச நாள் அப்படி விட்டுட்டா வேப்பங்கா மாதிரி கசக்கும். இது ஜெபம், முழங்கால் போட முடியாது. ஆனால் நாள் போக 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 தானா முழங்கால் வந்துடும். அப்படியே உட்கார்ந்து ஆராதிக்கிற இது போய் ஆட்டோமேட்டிக்காக முழங்கால் போட்டுருவீங்க. ஹல்லேலூயா. அந்த விதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால நின்று தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற சமயம் கையை உயர்த்தி நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய படிப்பை பற்றி பார்க்காம, பணத்தை பற்றி பார்க்காம, சைக்கிளில் வந்திருக்கிற நான் இல்லை காரில் வந்திருக்கிறேன்னு பார்க்காம ஆண்டவர் அப்படியே நம்ம ஆராதிக்கிற சமயம் அதுக்கு பேர் தான் தாழ்மை. அதுக்கு பேர் தான் தாழ்மை. அப்படி தாழ்மையா இருக்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை அற்புதமாய் உயர்த்துவார். அப்படியே உயர்த்துவது அற்புதமான ஒரு காரியமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, சமயம் சுருக்கமாக இருக்கிறது, சீக்கிரமாக நான் கடந்து போக விரும்புகிறேன். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 16வது வசனம், வீட்டில் கூட குறித்துக் கொள்ளுங்கள். மெய்யான சபை. இந்த இடத்துல கர்த்தர் மெய்யாகவே இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் மெய்யாகவே கர்த்தர். ஏற்கனவே அதை நான் பேசுறதுனால திரும்ப அதுக்குள்ள டீப்பா போகல. நீங்க போகிறதான சபையில கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். கை வைத்து ஆண்டு மையப்படுத்துங்க. முழுக்க ஞான ஸ்நானம் கொடுக்கலாம், ரட்சிப்பு பற்றி ஒருவேளை பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அந்த சபையில இல்லை என்று சொன்னால் அது அசம்பிளிஸ் ஆஃப் காடா இருந்தால் கூட அது சபை கிடையாது. என்ன இவர் சொல்லி சொல்லி இப்போ கிடைச்சி நீங்க எந்த தான் சபைன்னு கேட்க கூட போறீங்க. நான் எந்த சபையும் கர்த்தருடைய சபை. நான் எதையுமே நான் அந்த சபை மார்க்க பேதங்கள்லாம் எனக்கு கிடையாது. வசனம்தான். வசனத்தை கை கொள்ளவில்லை அசம்பிளிஸ் அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு நான் ரெடி தான். இயேசுவை போட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னேன் ஏதோ ஒன்றா இயேசுவை கூட போட்டுருவேன்னா அந்த மாதிரி நம்ம ஒரு நாளும் சொல்லக்கூடாது. தேவைப்பட்ட சபையும் தூக்கி போட ரெடியா இருக்கணும். இப்படி சொல்லுவீங்க எதிர்பார்க்கல பாஸ்டர். இந்த சபையா இருந்தாலும் சரி. ஒரு பாஸ்டர் என்ன சொன்னாரு, அவர் இறந்து போயிட்டார், வழி நடத்தின ஒருத்தர். அவர் சொல்லும்போது சொன்னார், நீங்க வழி நடத்துகிற பாஸ்டர் அவர் சரியா இல்லை, அவர் பின்மாறிட்டாரு, அவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் செத்து போயிட்டாருன்னா விழுந்து போனார் என்றால் விழுந்து போன பாஸ்டர் பார்த்து பரிதாபப்பட்டு நிற்க அதை மிதிச்சிட்டு ஏறி அந்த பக்கம் போயிட்டுட்டார். ஐயோ ஏன் பாஸ்டர் இல்லவா அப்படின்னு அந்த செத்ததை கையில பிடிச்சிட்டு உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. என் தாய் சபை. தாய் சபை. தாய் சபைங்கிறது தகப்பன் சபையும் கிடையாது. செத்து போனா செத்த சபை. அது தாய் சபையும் இல்லை, இல்ல பாட்டனார் காலத்தில் உள்ள சபை. பாட்டனார் பூட்டனார் அதெல்லாம் இருக்கட்டும், அது இன்னைக்கு உயிரோடு இருக்கா? இப்ப அம்மா செத்து போச்சு, வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு போய் என்ன பண்றது? அம்மாவுக்காக குழந்தைய உள்ளுக்கு வைக்க முடியுமா? செத்து போன தாய் குழந்தை எடுக்கணுமா வேண்டாமா? குழந்தைய வயிற்றுல எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்போ அப்படிப்பட்டதான இடங்கள்ல தொடர்புகள் இருந்தால் நீங்களும் வெளியே வரணும். செத்தவைகளை விட்டு என்ன செய்யணும்? வெளியே வர வேண்டும். அப்படிப்பட்டதுல திரும்ப போய் சிக்கிக்கொள்ளவே கூடாது. செத்த சமுதாயம் இருக்கலாம், ஒரு செத்த ஒரு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். செத்த உயிரற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இயேசு இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இயேசு இல்லாத ஒரு பிரேயர் செல், இயேசு இல்லாததான ஒரு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதுல நாம் வேறுபடுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஒருவன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும் நீ உயிருள்ள என்று பெயர் பெற்று எப்படி இருக்கிறாய்? நீ செத்தவனா இருக்கிறாய் அப்படின்னு சொல்ற பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் உயிருள்ள நபரா இருக்கணும். செத்த சிங்கத்தை பார்க்கலாம், உயிருள்ள நாய் வாசி அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம். ஒரு டாக்டரோ என்ஜினியரோ தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா வேணும் சபையில அப்படின்னு சொல்லி அவங்கள தேடக்கூடாது. தப்பு கிடையாது. அப்படி இருந்தா சந்தோஷம், தேடிக்கொள்ளலாம். ஆனா அப்படி கிடைக்கலன்னா ஒரு வேளை என்னன்னா உங்களுக்கு படிக்காத ஒருத்தர் கிடைச்சா கூட பரவாயில்ல, அவன் ரட்சிக்கப்படாம இல்லைன்னா ஆவிக்குரிய ஜீவியத்துல உயிரற்றவனா இருக்கிறதான ஒரு நண்பனை நீங்கள் உயர்ந்த படிப்பென்றோ இல்லை என்றால் குடும்பத்தை பார்த்தோ அழகை பார்த்தோ
நட்பு கொள்வதை பார்க்கலும், ஃபெல்லோஷிப் கொள்வதை பார்க்கலும், அவனோடு ஐக்கியப்படுவதை பார்க்கலும், சபையில் ஒரு ஏழை விசுவாசி அபிஷேகம் பெற்றவனாக, அவன் என்ன செய்ய, உண்மையுள்ளவனாக, உயிருள்ளவனாக, உற்சாகம் உள்ளவனாக, ஜெபிக்கிறவனாக, ஊழியம் செய்கிறவன் இருக்கிறான், அவனை வீட்டில் சேர்த்து வச்சு அவனோட சேர்த்து ஜெபிக்கணும், உட்கார்ந்து ஜெபிக்க வேணும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பேதுருவுக்கு அவனுக்கு ஈக்குவலான ஆள் கிடைக்கவில்லை. வயதான ஆள் எனக்கு வேண்டும் என்று அவன் பார்க்கவில்லை. அவர் சின்ன பையனை சேர்த்து கொண்டான். அவர் வாலிபன். யார் தெரியுமா? யோவான். அவர் 2 பேரும் போய் என்ன செய்தார்கள்? அற்புதங்களை செய்தார்கள். அங்கே ஆலயத்துக்கு முன்னாலே உட்கார்ந்த சப்பானியை தூக்கி விட்டார்கள். எங்களுடைய பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் என்ன செய், எழும்பி நட என்று சொன்னார்கள். அந்த மாதிரி உயிருள்ளதான ஆட்கள் தான் நம்முடைய சபைக்கு தேவை. நிறைய செத்த சிங்கங்களை பார்க்கலாம். என்ன 10 நாய் போல உயிருள்ள விசுவாசி இருந்தா போல. ஹல்லேலூயா. எல்லாமே உயிரே இல்லாம சும்மா அப்படியே வந்து போறோம் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாம் உயிருள்ள விசுவாசிகளாய் மாற விரும்புறீங்க. உயிருள்ளவர்களா மாற. ஆண்டவரே, என்னோட ஒரு உயிர் வேணும் அப்பா, அவனுக்கு எடுப்புதல் வேணும், ஒரு உயிர் மீட்சி எனக்கு வேணும், எனக்கு ஆண்டவரே ஜீவனை தாரும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். கைகளை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, செயல்படுகிறவனாய் மாற்றுவீராக. செயலற்ற ஒரு விசுவாசி இருந்து கொண்டிருக்கிறேன், நான் செயல்படும்படியா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. உயிரற்றவனாய் இருக்கக்கூடாது. என்னுடைய ஜெபத்தில் ஒரு உயிர் இருக்க வேண்டும், என் செய்தியில ஒரு உயிர் இருக்க வேண்டும், என் வாழ்க்கையில ஒரு உயிர் இருக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சாட்சியில ஒரு உயிர் இருக்க வேண்டும். என் வாழ்க்கை அப்படி இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்யும். கையில வைத்து எல்லாம் கேளுங்க. உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்ப ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு தருவீராக, உங்களுடைய வல்லமை எனக்கு தருவீராக, உங்களுடைய கிருபைகளை எனக்கு தருவீராக. செத்த அனுபவங்கள் மாற வேண்டும். லாசரு செத்து போனான். இயேசு என்ன செய்தார்? அங்கே வந்தார். வந்து என்ன செய்தார்? லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவன் வெளியே வந்த பொழுது அவன் சீலைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருந்தது? சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதை கட்ட அவிழ்த்து விடும்படி ஆண்டவர் சொன்னார். நிறைய பேர் உயிர் வந்துச்சு, ஆனாலும் சீலையினால சுத்தப்பட்டு இருக்கிறாங்க. கட்டுகள் என்ன செய்யல? மாறல. கட்டுகள் மாறல. கொஞ்சம் உயிர் இருக்கு, ஆனாலும் சத்தமா துதிக்கிற துதி வரல, சத்தமா ஜெபிக்க முடியவில்லை. ஸ்தோத்திரம்னா வாயில வரமாட்டேங்குது, உதடு மட்டும் அசைதுன்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் அசைவு இருக்கு, ஆனா சத்தம் வரலன்னு அர்த்தம். என்னது? சுத்தி இருக்கு. பிரேத சீலையினால சுத்தி இருக்கு. அது என்ன பிரேத சீலை? சொல்லுங்க. 2 சினிமா பேரை சொல்லுங்க நீங்க பாக்குறது. அது என்னது? அதான் பிரேத சீலை. இந்த சீரியல் இருக்கு பாருங்க, அதுதான் பிரேத சீலை. நீ நைட்டில் போய் பார்க்கும்போது, இன்றைக்கு இப்போ எல்லாத்தையும் கட்ட விட்ட உடனே மறுபடியும் திருப்பி போன உடனேயே பிசாசு உங்களை என்ன செய்திருவான்? அந்த பிரேத சீலினால கட்டிடுவான். பிரயோஜனம் என்ன? உயிர் இருக்கிறது விசுவாசிகளுக்கு, ஆனா என்ன இல்லை? செயல்பாடு இல்லை. காரணம் என்ன? அவைகளை பிசாசு என்ன செய்திருக்கிறான்? கட்டி வைத்திருக்கிறான். எத்தனை பேர் கட்டில் விடுவிக்கப்பட்டு விரும்புறீங்க? ஆண்டவரே, நான் உயிர் உள்ளவனாக இருந்து பெயர் பெற்றாலும் செயல்படாதவனாக இருக்கிறேன். காரணம் அநேக கட்டுகள், பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருக்கிறேன். இருவழி சந்தியிலே கட்டப்பட்டதான அந்த கழுதையை போல நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்? செபிக்க வேண்டும். அபிஷேகத்தை பெறணும். எத்தனை அபிஷேகம் பண்ண விரும்புறீங்க? அபிஷேகம் பெறணும். ஆண்டு சமூகத்தில் இருந்து நம்ம நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தால நிரப்போன்னு கேட்கணும். உம்முடைய அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. வேதத்தில் அந்நிய பாஷைங்கிறது இருக்கிறது. அந்த அபிஷேகத்துல நான் அந்நிய பாஷை பேசணும். நான் சும்மா எதையோ பேசக்கூடாது. அபிஷேகத்தை நிரம்பி நான் ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். ஜெபத்தில் அந்நிய பாஷையில நான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் வியாக்கியானம் பண்ணணும். தீர்க்க தரிசன வரத்தை எனக்கு கொடுப்பீராக. வரங்களையும் வல்லமையும் பெற்று பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை சபையை எழுப்புவாராக. கரங்களை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power. Receive the power. Oh hallelujah. கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது, நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிற சமயத்தில் அங்கே ரூத் என்ன செய்தாள்? ஓர்பாள் அழுது அந்த மாமியாரை விட்டு போனாள். ஆனால் அதே வேளையில் ரூத் என்ன செய்தாள்? விடாமல் பற்றி கொண்டாள். விடாமல் பற்றி கொண்டாள். It is called the true
லவ், உண்மையான அன்பு, இந்த ட்ரூ ரிலேஷன்ஷிப், உண்மையான உறவு. இந்த உண்மையான உறவு நமக்கு வேணும். பொய்யான உறவு, மனுஷர்களோட இந்த பொய்யான உறவு, சிரிச்சிட்டு சொல்லுவோம், பிரைஸ் லார்ட் சொல்லுவோம், வாங்க மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் போன ஒருபாடு இவன் எதுக்கு வந்தான் இவன் இன்னைக்கு சொல்றது இருக்கா இல்லையா? மெய்யான உறவு இருக்கணும். வாயில சும்மா சொல்லி ஏமாத்தக்கூட மாய்மாலமான உறவு அல்ல. உண்மையாக நீங்க நேசிக்கணும் இல்லையா? வாய்த்துல சொல்லணும், நீ வர வேண்டாம்னு சொல்லிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பார்த்துட்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் போயிட்டு நினைச்சக்கூடாது, திட்டக்கூடாது. பிடிக்கலையா சொல்லணும், பாஸ்டர் எனக்கு பிடிக்கல, நீங்க சபைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க, நான் வரல. அதே போல நம்ம மனசுல ஒன்றை வச்சுட்டு அவருடைய இருதயம் அவளோடு இல்லை அப்படின்னு இருக்கு வசனத்துல. அவருடைய இருதயம் அவங்களோடு கூட இல்லை. சிலர் ஆள் இருப்பாங்க, இருதயம் அங்க இருக்க. இருதயம்னா அவங்க மனம் அங்க இல்லை என்பதில்லை, இருதயம் ஹார்ட் அங்க இல்லை. ஹார்ட் இருந்தா பேசும் பொழுது கண்ணும் சேர்ந்து பேசும், இல்லை உதடு பேசும் கண்ணு பேசாது. பார்த்துருக்கீங்களா? சிலர் பார்த்தா அவன் கண்ணில் பார்த்தா ஒரு மாதிரி இருட்டுக்கிட்டு இருக்கும், அந்த முகத்தில் சிரிச்சு பேசுவான். ஆனால் கண்ணும் என்ன செய்யணும்னா அதில் பிரகாசிக்கணும். பேசுகிற சமயத்தில் கள்ளங்கபடு இல்லாமல் திறந்த மனசோடு கூட என்ன செய்யணும், வாங்க குடியுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது. வருத்தம் இருக்குதா ஓப்பனாக பேசி சரியாயிடும். அப்படியே வச்சுட்டு சும்மா மாய்மாலமான ரிலேஷன்ஷிப் உறவு வச்சுட்டு இருக்கக்கூடாது. சபையில் யார்ட்டே அவங்களுக்கு அப்படிப்பட்டதான வருத்தம் இருக்கா? வருத்தம் இருக்குன்னா என்ன செய்யணும்? சரியாயிடுங்க. ஆமென். சும்மா பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு போகக்கூடாது. என்ன செய்யணும்? சரியாயிடணும். பார்த்துருக்கீங்களா? அந்த பானை மண்பானையில் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து போனால் அந்த பானை என்ன செய்யும்? பிஞ்சு போகணுவாங்க. ஆமாம், நஞ்சு பிஞ்சு போயிடும், அப்படி உடஞ்சி போயிடும். உப்பு இருக்கிற பானை உடஞ்சி போகணுவாங்க, இல்லாமல் போயிடும். உள்ளுக்குள்ளால கசப்பையும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் பொறாமையும் எரிச்சலையும் வைத்துக்கொண்டு மாய்மாலமாக ஃபெல்லோஷிப் என்று சொல்லி இல்லைன்னா உறவு பாராட்டி கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நீங்கள் உறவை சீர்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் கெட்டு போகும். இந்த பானை மாதிரி நம்ம வாழ்க்கை கெட்டு போகும், நம்முடைய குடும்பம் கெட்டு போகும், சபை கெட்டு போகும். ஆகினால ஒரு உண்மையான உறவுக்குள்ள வரணும். பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எத்தனை பேர் பார்த்து பிரைஸ் லார்ட் கை குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம், நான் உங்களை நேசிக்கிறேன், உண்மையா நேசிக்கிறேன். இங்க இருக்கிற சகோதரமாரு போகும்போது நீங்க கையை பிடிச்சிட்டு போன மனைவிட்ட நான் நேசிக்கிறேன்னு சொல்லணும், அடிக்க மாட்டேன்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் மாமியார்கள் எல்லாம் நீங்க மருமகள்கிட்ட பார்த்து சொல்லணும், மருமகளே நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லணும். சும்மா வேஷம் போடக்கூடாது. சும்மா அந்நிய பாஷை வாயில வரதோ அந்நிய பாஷை. அப்புறம் மருமகளை திட்டுகிறதும் மாமியாரை திட்டுகிறதும் அடிக்கிறதும் இதெல்லாம் இருக்கவே கூடாது. புருஷனை திட்டுறதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. புருஷனும் அப்படி செய்யக்கூடாது. அன்பு விளங்கட்டும். ஹல்லேலூயா. சமயமாயிடுச்சு. எல்லாரும் எழுமிந்திருப்போமா? எல்லாரும் எழுமிந்திருப்போம். ஓ ஹல்லேலூயா. தேவனோடு ஒரு மெய்யான உறவு வேணும்னு சொல்ற ஆட்கள் கைகளை வைத்து எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, ஒரு இன்டிமசி, ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு நெருக்கம் அதிகமாக. ஆண்டவரே, உம்மோடு நான் நேரத்தை செலவு பண்ணணும், அதிகமாக நான் ஜெபம் பண்ணணும், என்னுடைய நெருக்கமெல்லாம் ஆண்டவர் உம்மோடு இல்லைப்பா. டிவியில் அதிகமாக நான் க்ளோஸ்னஸ் நெருக்கம் இருக்கிறேன், என்னுடைய ஃபோன் இந்த காரியங்கள் என்னை விடுதலை தாரோன்னு கேட்குற ஆட்கள், உம்மோடு தான் நெருக்கமான உறவுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை தான் என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிற ஆட்கள் கரங்களை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க. தடையா இருக்கிற காரியங்கள்லாம் அப்படி ஆண்டவரே நீங்களாக்குவீராக, நீங்களாக்குவீராக, நீங்களாக்குவீராக. ஹல்லேலூயா. நல்லா கை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, உம்மோடு உள்ள உறவில் என்னை பிரிக்கக்கூடியதான் எந்த காரியம், எந்த பாவமா இருந்தாலும், எந்த சிற்றின்பமாக இருந்தாலும், அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் நான் விடுவிக்கப்படும்படியாக எனக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக, உதவி செய்வீராக. மெய்யான ஒரு உறவு உம்மோடு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் வெளிப்படையாய் ஒரு கிறிஸ்தவனை போல நான் காண்பித்துக் கொண்டிருக்க கூடாது, ஏதோ உமக்கு ஊழியம் செய்கிறது போல நான் நடித்துக் கொண்டிருக்க கூடாது. உண்மையாய் உம்மை நேசித்து நான் நமக்கு ஊழியம் செய்ய வேண்டும், உம்மை நேசித்து நான் ஆராதிக்க வேண்டும், உம்மை நேசித்து நமக்கு நான் கொடுக்க வேண்டும். எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கரங்களை வைத்து எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கேளுங்க. பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுவதாக.
உடைய இருதயங்களை மாற்றுகிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேல இறங்கி வருகிறது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power of the Holy Spirit. தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையினால நிறைப்பீராக, 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 நிறைப்பீராக. கட்டுகளை அவிழ்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா மாம்ச சிந்தைகள் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும், மெய்யான அற்புதம் நடக்கட்டும், மெய்யான அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, சபையிலே அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு மெய்யான சபையாய் இந்த சபை தொடர்ந்து செயல்படும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல பிரசன்னராய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் இந்த சபையை நிரப்புவீராக, ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புவீராக, ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்புவீராக. இந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்தால் நிறைகிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வியாதிகளை சுகமாக்க போகிறார், பொருளாதாரத்தில் விடுதலை கர்த்தர் தரப்போகிறார், தேவன் விசேஷித்த ஞானத்தை தரப்போகிறார், குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை தரப்போகிறார். ஆமென். சாராளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்தது போல உன் கற்பத்திலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். மருத்துவ கைவிடப்பட்டதான வியாதியை கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் தேவன் சுகமாக்க வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Oh, glory, 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 glory. Glory, glory, glory to Jesus. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறாக்க கையில வச்சு ஒப்பு கொடுக்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வேன் அப்பா. உமக்கு பிரியமா நான் வாழுவேன், உமக்கு பிரியமா நான் வாழுவேன். உம்முடைய சித்தத்தையே நான் செய்வேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கைகளை வைத்து எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்புவீராக. பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம். அதிகாலமே, அதிகாலையிலே தேடுறவள் ஆமென், அவரோடு ஆழமான உறவு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கரங்களை செய்து உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பிரசன்னம், பிரசன்னம். உலகம் எல்லாம் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு உங்களுக்கு இல்லை. யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பேர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பேர்ப்பாரே.
சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இருந்ததை திரும்பவும் தருவேன். என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இருந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதே செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதே செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நம்ம ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறதுக்கான கிருபை பலத்தையும் தாரும். எல்லாரையும் நீர் தொட்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் விடுவித்திருக்கிறீர், அதிசயங்களை செய்திருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. பலத்த உம்முடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. உமக்காக ஜீவிக்க தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.